நம்ம இன்னைக்கு வகுப்புல எது பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர். குடியரசு துணைத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் நம்ம சொல்லக்கூடாது, குடியரசு துணைத் தலைவர் தான் சொல்லணும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், குடியரசுத் தலைவரை பத்தி பார்த்துட்டோம். அவருக்கு துணையாக இருப்பவர் அப்படின்னு அந்த பொருளையும் சொல்லிடக்கூடாது. சரிங்களா? குடியரசு துணைத் தலைவர்னு ஒரு பதவி இருக்கு. சரிங்களா? நாட்டின் இரண்டாவது குடிமகன், குடியரசுத் தலைவருக்கு அடுத்த உள்ள பதவி தான் இந்த குடியரசு துணைத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு அடுத்த தரநிலையில் இருப்பவர் தான் நாட்டினுடைய இரண்டாவது முக்கியமான பதவி. சரிங்களா? இந்த குடியரசு துணைத் தலைவர்ங்கிற பதவி கருத்தாக்கம் எங்கிருந்து பெறப்பட்டதுன்னா அமெரிக்க துணை குடியரசுத் தலைவர் பதவி போன்றது. சரிங்களா? அமெரிக்காவின் துணை அதிபர் இருப்பார் இல்லையா, அதனை போன்றது. அடுத்து முக்கியமானது பார்த்தா நாட்டின் நிர்வாகம் தொடர்ந்து நடைபெறுவதற்காக உருவாக்கப்பட்ட பதவி எந்த பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடியரசு துணைத் தலைவர் பதவி தான். ஏன் சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏனென்றால் ஆட்சி நிலையானது இல்லை. மக்களவை கலைக்கப்படும் போது அமைச்சரவையும் கலைக்கப்படும். அப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நாட்டினுடைய குறைந்தபட்ச நிர்வாகத்துக்கு எப்பவுமே ஒரு நபர் இருக்கணும், எப்பவுமே ஒரு ஆள் இருந்துகிட்டே இருக்கணும். அரசியலமைப்பின்படி இருக்கிறது தான் உருவாக்கப்பட்டதுதான். சரிங்களா? முக்கியமான பாயிண்ட் இது. நாட்டின் அரசாங்க நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக நடைவதற்கு உருவாக்கப்பட்ட பதவியே என்ன பதவினா குடியரசு துணைத் தலைவர். சரிங்களா? நம்ம அங்க ஏற்கனவே பார்த்திருப்போம், நம்மளுக்கு எப்படி ஒரு குடியரசுத் தலைவர் எப்படி வேண்டுமோ அதனை போல இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 63. அடுத்து 64 பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராக குடியரசு துணைத் தலைவர் செயல்படுவார். சரிங்களா? பதவி வழி தலைவராக. அப்ப இவர் குடியரசு துணைத் தலைவராகவும் இருப்பாரு, மாநிலங்களவையின் தலைவராகவும் இருப்பார். அப்போ பதவி வழியாக மாநிலங்களவையின் தலைவராக யார் செயல்படுவார்னா குடியரசு துணைத் தலைவர். அப்ப தற்போது மாநிலங்களவையின் தலைவர் கேட்டாலும் குடியரசு துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாலும் இரண்டு நபர்களும் ஒரே நபர் தான். எதனை போன்றது அப்படின்னா மக்களவை சபாநாயகர் போன்றது. சரிங்களா? மக்களவையில நம்ம சபாநாயகர்னு சொல்லுவோம், ஆனா மாநிலங்களவை பொறுத்தளவுல தலைவர், சேர்மன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லியிருக்காங்க. அடுத்து 63 அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குடியரசு துணைத் தலைவர் வேண்டும். 64 பதவி வழி தலைவராக அவர் செயல்படுவார்னு இருக்கும். 65 குடியரசுத் தலைவர் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவரின் பதவிகளை கவனிப்பவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசு துணைத் தலைவர். அவர் இல்லாத நேரங்கள் குடியரசுத் தலைவராக செயல்படுவார். சப்போஸ் அப்படி அவர் எத்தனை மாதங்கள் அதிகபட்சமா செயல்படலாம் அப்படின்னா 6 மாதங்கள். அப்ப என்ன பொருள் அப்படின்னா 6 மாதத்துக்குள்ள குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சிடணும். ஏற்கனவே அந்த பாயிண்ட் பார்த்துருக்கோம். 66 என்ன பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தல் மற்றும் தகுதிகள். சரிங்களா? அங்க தேர்தல் முறை 2 பிரிவா சொல்லியிருப்போம், இங்க ஒரே பிரிவு. தேர்தல் மற்றும் தகுதிகள் பத்தி ரெண்டும் சொல்லக்கூடியது ஒரே பிரிவு. தேர்தல் அப்படின்னா அது மறைமுக தேர்தல் தான், குடியரசுத் தலைவர் போல. சரிங்க? அதுல தலைப்பு 2 ஒண்ணுதான். சரிங்க? முதல் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 35 வயது பூர்த்தி அடைந்தவராக இருக்க வேண்டும், மத்திய அரசோ மாநில அரசோ உள்ளாட்சி ஆதாயம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மாநிலங்களவை உறுப்பினர் அதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். குடியரசுத் தலைவர் எந்த தகுதி அப்படின்னா மக்களவை உறுப்பினருக்கான தகுதி. இங்க வந்தீங்கன்னா மாநிலங்களவை உறுப்பினர் தகுதியை பெற்றிருக்க வேண்டும். வேட்பு மனு தாக்கல்ல அப்படி பாத்தீங்கன்னா 20 உறுப்பினர்கள் முன்மொழியும் மற்றும் 20 உறுப்பினர் வழிமொழிய வேண்டும். அங்கன்னா 50 நபர்கள் இருப்பாங்க. டெபாசிட் பாத்தீங்கன்னா 15,000 ரூபாய் டெபாசிட். தேர்தல் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு 66. தேர்தல் என்ன, இது ஒரு மறைமுக குடியரசுத் தலைவர் போல மறைமுக தேர்தல் போது அதே போலதான் இங்க மறைமுக தேர்தல் பேட்டர்ன் தான் இங்க. அதே மாதிரி சரி சார், அங்க குடியரசுத் தலைவர் தேர்தல யாரு எல்லாம் ஓட்டு போடுவா, இவருக்கு யாரெல்லாம் ஓட்டு போடுவா, அங்க என்ன சொல்லியிருப்போம், மக்களவை மாநிலங்களவை மாநில சட்டப்பேரவைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவருக்கு வாக்களிப்பாங்க. இவருக்கு யாருக்கு யாரு வாக்களிப்பாங்கிறத நம்ம தெளிவாகவும் அழகாவும் புரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்க? இதுல பாத்தீங்கன்னா மேல் மற்றும் அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலுடைய அனைத்து உறுப்பினர்கள். சரிங்களா? நாடாளுமன்றம் இரு அவைகளின் அதாவது மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் உள்ள உறுப்பினர்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுவார். இங்க யார் வரமாட்டாங்க. யார் வரமாட்டாங்கன்னா மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் வரமாட்டாங்க. முதல்ல அரசியலமைப்பின் தொடக்கத்துல இந்த குடியரசுத் தலைவர் பதவி எப்படி தேர்ந்தெடுக்கப்படுமா இருந்துச்சுன்னா கூட்டத்தின் அடிப்படையில இந்த பதவி தேர்ந்தெடுக்கப்படலாம்னு இருந்துச்சு. அந்த நடைமுறையை மாற்றிய சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது சட்ட திருத்தம் 1961ஆம் ஆண்டு அந்த பேட்டர்ன் நீக்கப்பட்டு என்ன அப்படின்னா தேர்தல் மூலம் எப்படி குடியரசுத் தலைவர் தேர்தலை போல துணை குடியரசுத் தலைவருக்கும் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கிற வழிமுறையை உருவாக்கப்படும். பாயத்தை என்ன நம்ம பார்த்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் தொடக்கத்துல குடியரசுத் தலைவர் துணைத் தலைவர் பதவி
கூட்டு கூட்டத்தொடர்பாக தயாரிக்கப்பட்டுச்சு. ஆனா இப்ப என்ன பார்த்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 11வது சட்ட திருத்தம் 1961ஆம் ஆண்டில இருந்து குடியரசுத் தலைவரை போல இவரும் எலெக்ஷன் மூலமாக தேர்ந்தெடுக்கும் மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. அப்புறம் 67 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம், குடியரசு துணைத் தலைவரின் பதவிக்காலம். சரிங்க, பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு வந்து 67. பதவிக்காலம் பாத்தீங்க அப்படின்னா பதவிக்காலம் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு வந்து 67. பதவிக்காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரே தான், நம்ம குழப்பெல்லாம் வேண்டாம். சரிங்களா, குடியரசுத் தலைவருக்கு எத்தனை பதவிக்காலம் 5 ஆண்டுகள், அதே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா, பதவிக்காலம் சொல்லப்பட்டக்கூடிய 67. எத்தனை ஆண்டுகள் கேட்டாங்கன்னாக்கா 5. அடுத்து யார்கிட்ட நம்ம ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம்? குடியரசுத் தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதத்தை கொடுத்துட்டு பதவி வைக்கலாம். அவர் யார்கிட்ட கொடுக்கலாம்? இவர்கிட்ட கொடுக்கலாம். சரிங்களா, பதவி நீக்கத்திற்கான நடைமுறை எல்லாம் இங்க எதுவுமே இல்லை. அங்க அப்படி இல்லை, மக்களவை மாநிலங்கள் நிறைவேற்றி தான் வைக்கப்பட்டு. சரிங்களா, 5 வருடங்களுக்கு பிறகும் துணை குடியரசுல பதவியில தொடரலாம். அடுத்த ஆள் வரத்தட்டி அந்த பதவியில இருக்கலாம். அரசியலமைப்புல இந்தியாவிற்கு ஒரு துணை குடியரசுத் தலைவர் வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு வந்து 63. எதன்படி தேர்தல் நடத்தப்படுகிறதா? பிரிவு 66 படி துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் நடத்தப்படுகிறது. சரிங்களா, இவர் எதனா ராஜ்யசபா அல்லது மேலவை, மாநிலங்களவை எல்லாமே ஒரே பேர் தான், தலைவராக அவர் செயல்படுவார். சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர், தமிழகத்தை சார்ந்த ஆசிரியர். சரிங்களா, தமிழகத்தை சார்ந்த முதல் நபர் தான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள். 1954 இங்க பாரத ரத்னா, இந்தியாவின் மிக உயரிய விருது 3 பேர் பெற்றிருப்பாங்க. அந்த 3 பேரும் தமிழ்நாட்டுக்காரர், அதுல ஒருவர். சரிங்களா, இந்தியாவின் தற்போதைய 2025 குடியரசு துணைத் தலைவர் யார் அப்படின்னா ஜெகதீப் தங்கர். ஆனா சமீபத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு 10-20 நாளுக்கு முன்னாடி தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். அதாவது பதவி காலம் முடிவதற்கு முன்பாகவே தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தவர் யார் அப்படின்னா ஜெகதீப் தங்கர். இப்ப யார் சார் முடிச்சிருக்கோம்? இப்ப எலெக்ஷன் நடக்க போகுது. ஐக்கிய கூட்டணி மற்றும் இந்திய கூட்டணி சார்பாக பாஜகவின் சார்பாகவே யார் நிலைநாட்டுக்கப்பட்டால் நம்ம தமிழகத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணன். சரிங்களா, நம்ம தஞ்சாவூரை படிக்கும் கோயம்புத்தூர் மண்டலத்தை தயமாக கொண்ட அந்த ராதாகிருஷ்ணன் என்பவர் இப்பொழுது எலெக்ஷன்ல நிற்கிறார். அவர் எதிர்த்து ரெட்டின்னு ஒருத்தரும் நிற்கிறார். சரிங்களா, சரி, அடுத்து பார்ப்போம். துணை குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் மக்களவையின் அனுமதியுடன், மாநிலங்களவையின் பெரும்பான்மையுடன். ஏன்னா சார் மாநிலங்களவை பெரும்பான்மைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாநிலங்களின் தலைவராக தான் செய்யப்படும். நிறைவேற்றப்பட்டா தீர்மானத்தின் மூலம் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து குடியரசுத் தலைவரை நீக்கலாம், துணை குடியரசுத் தலைவரை நீக்கலாம். தீர்மானம் கொண்டு வர குறைந்தபட்சம் 14 நாளுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? அவருக்கு தகவல் சொல்லணும். அவருடைய செயல்பாடுகளுடைய பணிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தன் வகிக்கும் பதவியின் வழியாக மாநிலங்களவையின் தலைவராக செயல்படுவார். சரிங்களா, துணை குடியரசுத் தலைவரும் அவர் தான், மாநிலங்களவை தலைவர் தான் அவர். சரிங்களா, மாநிலங்களவையின் தலைவர் என்கிற முறையில் பல்வேறு பணிகளை மேற்கொள்வார். மாநில பணிகளை அந்த மாநிலங்களை முறைப்படுத்துவார், மரபு அவையை நடத்துவார், ஒழுங்காக நடத்துவார். சரிங்களா, மாநிலங்களில உறுப்பினர்கள் தீர்மானம் கேள்வி அதுக்குதான் பதில் குளிப்பார். சரிங்களா, மிகப்பெரிய பிரச்சனையின் போது அந்த அவையை ஒத்திவைக்கக்கூடிய அதிகாரமும் யாருக்கு தான் உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா மாநிலங்களவை தலைவருக்கு தான் உண்டு. அது மாதிரி அதனுடைய தொடர்புடைய பல்வேறு குழுக்களையும் தன்னுடைய பணிகளை அவர் வந்து சிறப்பாக செய்வார். சப்போஸ் குடியரசுத் தலைவர் இல்லாத பொழுதோ அல்லது அவர் பணிகளை செய்ய முடியாத வெளிநாட்டில் இருந்தாலோ இல்லது உடல்நிலை சரியில்லாதனாலோ அவருடைய பணிகளை யார் மேற்கொள்வார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர் பணிகளை மேற்கொள்வார். குடியரசுத் தலைவர் இல்லாத பொழுது குடியரசுத் தலைவராக செயல்படுவார். அப்போ இவருக்கு உண்டான சலுகை எல்லாம் குடியரசுத் தலைவருக்கு என்ன சலுகை விட்டு எல்லாமே இவருக்கு உண்டு. பதவி துறப்பு, இறப்பு, அரசியலமைப்பை மீறி செயல்படும் போது அதிகபட்சமாக எத்தனை மாதத்துக்கு வரைக்கும் பணிகளை செய்யலாம் அதனே பார்த்த பயன் தான். 6 மாத காலத்திற்கு குடியரசுத் தலைவரின் பணிகளை துணை குடியரசுத் தலைவர் மேற்கொள்ளலாம். 68 காலி பணியிடத்தை நிரப்புதல். அதாவது குடியரசுத் தலைவர் பதவி துணைத் தலைவர் பதவி காலியாக இருந்தா அதே மாதிரி அதையும் என்ன செய்யணும், சீக்கிரம் தேர்தலை வச்சு அந்த எலெக்ஷனை வச்சு நிற்படும். காலி பணியிடத்தை நிற்படும். சிம்பிளா வேகன்சி ஆயிடுச்சுனாக்கா எலெக்ஷன் வச்சு சீக்கிரம் 6 மாதத்துக்குள்ள அதை வச்சு அந்த வேலையை பார்க்கணும்.
சரி, அங்க ஏற்கனவே பார்த்தோம். குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவின் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஆனால் துணை குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். குடியரசுத் தலைவருக்கு யார் வச்சுப்பான்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. குடியரசு துணைத் தலைவருக்கு யாரு பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைப்பான்னா குடியரசுத் தலைவர். கொஞ்சம் கவனமாக அந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? பதவி சிம்பிளா பதவி பிரமாணம் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு வந்து 69, அங்க 60. தற்செயல் எமர்ஜென்சியான தற்செயல் நிகழ்வுல குடியரசுத் தலைவரின் பணிகளை யார் மேற்கொள்வார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர். அப்புறம் 70 முக்கியமான விதி. சரிங்களா? குடியரசுத் தலைவர் அல்லது துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் ஏதாவது பிரச்சனைகள் எழும்போது அந்த பிரச்சனைகளை யாரு கை கொண்டு அந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்கன்னா உச்ச நீதிமன்றம். அவ்வளவுதான். சிம்பிளா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தேர்தலில் ஏதாவது பிரச்சனை ஏற்படும், அந்த பிரச்சனையில யாரு வந்து பங்கேற்று பிரச்சனையை முடிச்சு வைப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம உச்ச நீதிமன்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரிவு 71. சரி, அப்புறம் யாரெல்லாம் அந்த லிஸ்ட் எல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? இந்தியாவின் முதல் துணை குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், தமிழகத்தை சார்ந்தவர். ஒரு இருமுறை நீண்ட காலமாக துணை குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். அதற்கு பிறகு குடியரசுத் தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டிருப்பார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன். மேக்சிமம் இந்த துணை குடியரசுத் தலைவராக இருந்தால் எல்லாருமே குடியரசுத் தலைவராக மாறியிருப்பாங்க. அடுத்து வரதகிரி வெங்கடகிரி. சரிங்களா? ஜாகிர் ஹுசேன் இறந்த பொழுது குடியரசுத் தலைவராக செயல்பட்டார். மிகவும் குறைந்த காலம் பதவி வைத்தவர் இவர் தான். அப்புறம் கோபால் ஸ்வரூப் பதக், மீட்டி ஜாட்டி, பக்ரீல் அகமது இறந்த போது குடியரசுத் தலைவராக செயல்பட்டார். அடுத்து முகமது இதயத்துல்லா, அதான் நம்ம பார்த்திருப்போமே, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்து குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவராக பதவியை செய்தவர் யாருன்னா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சரிங்களா? ஏன்னா 2 பேருமே இல்ல, எலெக்ஷன் நிக்கிறதுக்கு அவங்க பதவி ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ராமசாமி வெங்கட்ராமன். அடுத்து பாத்தீங்கன்னா சங்கர் தயாள் சர்மா, இவரும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா KR நாராயணன், அப்புறம் கிருஷ்ணகாந்த் ஒரு வாட்டி கேட்டுக்கிறாங்க. துணை குடியரசுத் தலைவராக இருந்து பதவி காலத்தில் இறந்தவர். அங்க ஒருத்தர் இருப்பார், இங்க ஒருத்தர் இருப்பார். அடுத்து முகமது ஹமீத் பரைன் சிங் சௌகத், அப்புறம் முகமது ஹமீத் அன்சாரி. நம்ம டாக்டர் ராஜேந்திர பிரசாத்துக்கு மன்னிக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு பிறகு அதிக 2 முறை தொடர்ந்து இருந்தவர் யாருன்னா இவர் தான். 2 பேருமே தொடர்ந்து முறை இருந்திருப்பாங்க. நான் அதிக நாட்கள் இருந்தவர்னா முகமது அன்சாரி தான். சரிங்களா? 2 பேருமே 5-10 ஆண்டுகள் இருப்பாங்க. நாட்கள் கடக்கும் போது முகமது அன்சாரி கூட வரும். ஓல்டு கொஸ்டின். தொடர்ந்து அதிக முறை நாட்களாக துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா முகமது ஹமீத் அன்சாரி. அப்புறம் வெங்காய நாயுடு, அவர் தென்னிந்தியா சேர்ந்தவர். சரிங்களா? ஆந்திராவினுடைய முன்னாடி இருந்திருப்பாரு. இப்ப யார் பாத்தீங்கன்னா ஜெகதீப் தன்கர், ரீசெண்டா தான். சரிங்களா? ஆகஸ்ட் 2025 தான் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தார். சரிங்களா? பதவி காலம் முடிவதற்கு முன்பே பதவியை ராஜினாமா செய்திருக்காரு. இப்போ அடுத்த எலெக்ஷன்ல யார் நிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி மற்றும் ஐக்கிய ஜனதா கூட்டணி பார்த்தீங்கன்னா பிஜேபியின் கட்சியின் சார்பாக யார் நிறுத்தப்படுகிறாங்கன்னா தமிழகத்தை சார்ந்த ராதாகிருஷ்ணன். வேட்பாளர் நிப்பாட்டிருக்காரு. இனிமே இந்த தேர்தல் அடைஞ்சு முறைப்படி அறிவிப்போம். சரிங்களா? இப்ப நம்ம என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் பதவியை பத்தி ஒரு சாராம்சம். அவர் என்ன, எந்த பதவி, அவர் யாரு, அவருடைய நியமனம் பற்றி சொல்லக்கூடிய பிரிவு என்ன, அவருக்கு உண்டான தகுதிகள் என்ன, எந்த அவையின் தலைவராக இருப்பாரு, யார் அந்த பதவியை அலங்கரித்தா, யார் நியமனம் செய்வா, அதன் பாண்டி கூடுதல் விஷயங்கள் இருக்கும். இதுதான் துணை குடியரசுத் தலைவர் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும். நன்றி, வணக்கம்.